அடுத்த ஒரு program number mirror. Write a program in ID which does the following: accept one count of test case t. You will need to generate the following output. The only line of each test case consists of an integer n. So இப்போ டெஸ்ட் கேஸில் நம்ம ஃபஸ்ட்டு 5ன்னு கொடுத்தோன்னா 5 நம்பர், இந்த 5 நம்பரையும் நெகேட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அதாவது பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ், நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ். என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு டி ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ரன் பண்ணி பார்ப்போம் எதுவும் எரர் இருக்கா அப்படின்னு. சரி, இப்போதைக்கு எரர் இல்லை. இப்போ ஃபார் I in range of t வரைக்கும் n equal to input of int of input print n into -1. செக் பண்ணி பார்க்கலாம். தப்பு என்ன தப்பு? கரெக்ட் ஆன்சர் கரெக்ட் தானே? கரெக்ட். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? t ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட், அந்த டெஸ்ட் கேஸ் நம்பரை வாங்கியாச்சு. ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் t ஒரு நம்பராக வாங்கி அதை வந்து -1 வச்சு பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதான் நம்பர் நெகட்டிவ். அடுத்தது string mirror, double string. Write a program which does the following: accept count of test case t. அது இங்க பண்ணியாச்சு. You need to perform the following: create a variable x which contains the string s concatenated with the string s. Create a variable x which contains the string s concatenated with the string s. அவுட்புட் 3ன்னு இருந்து ஏபின்னு இருந்தால் ஏபி பிசி அதே ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டபுள் பண்ணணும். ஸோ டெஸ்ட் கேஸ் வரைக்கும் அந்த லூப்பை ரன் பண்ணி ஒரு டெஸ்ட் கேஸ்க்கும் நம்ம எஸ் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு வாங்கிக்கலாம். இது வந்து இன்ட்டு கிடையாது, ஸ்ட்ரிங்னால இன்புட்னு வச்சிட்டோம். இப்போ பிரிண்ட் எஸ் கம்மா எஸ். கரெக்டா? ஏபி ராங் ஆன்சர். ஏன் ராங் ஆன்சர்? ஏன்னா ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு. இப்போ எஸ் பிளஸ் எஸ்ன்னு கொடுக்கும்போது கரெக்ட். சூப்பர். அடுத்தது debug this code. Why is this correct? Why is this code incorrect? ஏன் இந்த கோடு தப்பா இருக்கு? You are given a program which does the following: accepts the count of test case வரைக்கும் for loopல input integer வாங்கி n ல வைக்கிறோம். 2 times n print பண்றோம். என்ன எரர்? 1 இருந்தா 2 print ஆகும், 2 இருந்தா 4, 3 இருந்தா 6. இது ரன் பண்ணி பார்க்கலாம். ரேஞ்ச் ஆஃப் டி கரெக்டு. ரேஞ்ச் ஆஃப் டிக்கு அப்புறம் ஒரு செமிகோலன் வரும். கோலன் சாரி. என்ன தப்பு? ஆப்ஜெக்ட் cannot be for I in range of t. t வந்து இன்புட் இல்லைல்ல, int of input. இன்புட் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆயிடும். அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம இன்டா கன்வெர்ட் பண்ணணும். கரெக்ட்னு நினைக்கிறேன். சூப்பர், கரெக்ட். ஓகே, டன். இதோடைய இந்த பைத்தானுடைய டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணியாச்சு. திரும்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.